ஞானமயம் வழங்கும் உலக இந்து செய்தி மடல். செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரில் இருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகேஷும் வாசித்து வழங்கும் செய்தி மடல். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 29 2025 ஆண்டு. முதலில் இந்திய செய்திகள். பூரி ரத யாத்திரை துவங்கியது. ஒடிசாவில் உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை வெள்ளிக்கிழமை ஜூன் 27 அன்று துவங்கியது. புரி நகரம் விழா கோலம் பூண்டுள்ளது. பாதுகாப்பு படையினர் 10,000 பேருடன் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. 3 ரதங்களும் 9 நாட்களுக்கு பின்னர் ஜெகநாதர் கோவிலுக்கு திரும்பும். ஜெகநாதர், பலபத்ரா, சுபத்ரா ஆகிய 3 தெய்வங்களுக்கு ஆண்டுதோறும் புதிய ரதங்களை செய்வது இந்த தேரோட்டத்தின் சிறப்பு. சுமார் 15 லட்சம் மக்கள் இந்த தேர்விழாவில் கலந்து கொள்கிறார்கள். தேர்கள் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குண்டேச்சா கோவில் வரை இழுத்து செல்லப்பட்டு பின்னர் திரும்ப வரும். சபரிமலையில் நவகிரக பிரதிஷ்டை ஜூலை 11 நடை திறப்பு. சபரிமலை சன்னிதானத்தில் புதிய நவகிரக கோவில் பிரதிஷ்டைக்காக ஜூலை 11 மாலை நடை திறக்கப்படுகிறது. சபரிமலை மாளிகைப்புறம் கோவிலின் இடதுபுறம் உள்ள நவகிரக மண்டபத்தை வேறு இடத்தில் அமைக்க வேண்டும் என்று தேவ பிரசனத்தில் கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து புதிய கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான பிரதிஷ்டை ஜூலை 13 நடைபெறுகிறது. இதற்காக சபரிமலை நடை 11 மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. தொடர்ந்து தந்திரி கண்டரரு ராஜீவரரு தலைமையில் சுத்திக்கிரியைகள் நடைபெறும். ஜூலை 12 பிரதிஷ்டைக்கு முன்னோடியான பூஜைகள் நடைபெறும். 13 அதிகாலை கணபதி ஹோமம், உஷ பூஜை, மரப்பாணி ஆகிய சடங்குகளுக்கு பின்னர் காலை 11 மணி முதல் 12 மணிக்குள் நவகிரக கோயில் பிரதிஷ்டை நடைபெறும். அன்று இரவு சபரிமலை நடை அடைக்கப்படும். அதன்பின் ஜூலை 16 மாலை ஆடி பூஜைகளுக்காக நடை திறக்கப்படுகிறது. ஜூலை 11 முதல் 13 வரை சபரிமலையில் தரிசனத்திற்கு ஆன்லைன் முன்பதிவு நேற்று தொடங்கியது. திருச்செந்தூர் குடமுழுக்கு தமிழில் நடக்கும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மதுரை திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு விழாவில் அனைத்து நிகழ்வுகளுக்கும் தமிழிலேயே நடைபெறும் என அரசு தரப்பு தகவலை அறிக்கையாக தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியை சேர்ந்த வியனரசு என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். அதில் திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகம் ஜூலை 7 நடைபெறுகிறது. இந்த கும்பாபிஷேகத்தை தமிழில் நடத்த கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்தேன். இதுவரை பதில் இல்லை. எனவே திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகத்தின் போது யாகசாலை, கருவறை, கோபுர, விமான பூஜைகள் தமிழ் மொழியில் மந்திரங்கள் ஓதி கும்பாபிஷேகம் நடத்த உத்தரவிட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம், A.T. மரிய கிளாட் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது யாகசாலையில் மந்திரங்கள் ஓதுவது தொடங்கி திருமுறை பாடுவது, திருப்புகழ் பாடுவது, 64 ஓதுவார்கள் பூஜை செய்வது ஆகிய நிகழ்வுகள் தமிழ் மொழியில் நடைபெறும் என கூறப்பட்டது. இதனை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்குகளோடு சேர்த்து இந்த வழக்கை பட்டியலிட உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியதால் வழக்கினை 3வது நீதிபதி அமர்வுக்கு கொண்டு செல்ல பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பான சென்னையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி அமர்வு முன்பு மனுக்கள் விசாரணைக்கு வந்தபோது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இரு நீதிபதிகளுக்கும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினர். மனுக்களை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி நிஷா பானு தீர்ப்பு அளித்த நிலையில் இந்த தீர்ப்பில் இருந்து முரண்படுவதாக மற்றொரு நீதிபதி ஸ்ரீமதி கூறினார். இதனால் மனுக்களை 3வது நீதிபதி அமர்வுக்கு மாற்ற தலைமை நீதிபதிக்கு 2 நீதிபதிகளும் பரிந்துரை செய்துள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை என்று மட்டுமே தொடர்ந்து அழைக்க வேண்டும். நீதிபதி ஸ்ரீமதி தீர்ப்பு விவரம். திருப்பரங்குன்றம் மலை என்று மட்டுமே தொடர்ந்து அழைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஸ்ரீமதி வழங்கிய தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் வழிபாட்டு உரிமை தொடர்பான வழக்குகளில் இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கிய நிலையில் அதில் நீதிபதி ஸ்ரீமதி வழங்கிய தீர்ப்பு தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி திருப்பரங்குன்றம் மலையை திருப்பரங்குன்றம் மலை என்று மட்டுமே தொடர்ந்து அழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள நீதிபதி திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை அல்லது சமணர் குன்றம் என்று அழைக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார்.
திருப்பரங்குன்றம் மலையில் எந்த குவாரி நடவடிக்கையும் செய்யக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளார். சாலை குடிநீர் விநியோகம் வழங்கப்பட்டால் மலை சேதமடையும் என்பதால் அவை வழங்கப்படாது என கூறிய நீதிபதி திருப்பரங்குன்றம் மலையை அளவீடு செய்ய தொல்லியல் துறையை அனுமதிக்க வேண்டும் என்று தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். முருக பக்தர்கள் மாநாடு மாபெரும் வெற்றி. இந்து முன்னணி மாநில தலைவர் காட்டேஸ்வரா சுப்பிரமணியம். முருக பக்தர்கள் மாநாடு மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காட்டேஸ்வர சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்த விடாமல் தடுக்க எத்தனை இடையூறுகள், பிரச்சனைகள், விமர்சனங்கள் எழுந்தபோதும் இந்து இயக்க தொண்டர்கள் இரவு பகல் பாராது உழைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு இந்து வழக்கறிஞர்கள் சட்ட ரீதியாக போராடி தடைகள் நீங்க பாடுபட்டதாக தெரிவித்துள்ளார். அனைத்து சம்பிரதாயங்களை சேர்ந்த போற்றுதலுக்குரிய 380 துறவிகள் மாநாட்டில் எழுந்தருளி ஆசி வழங்கியதாக குறிப்பிட்டுள்ள அவர், நமது அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பித்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், RSS தலைவர்களுக்கு மனதார நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பலவித சிரமங்களுக்கிடையும் உற்சாகமாக கலந்து கொண்டு சிறப்பித்த லட்சோப லட்சம் இந்து குடும்ப சொந்தங்களுக்கு அவர் நன்றி என கூறியுள்ள காட்டேஸ்வரா சுப்பிரமணியம், நாத்திகம் என்பது வேறு, இந்து விரோதம் என்பது வேறு என்பதை தெள்ளத் தெளிவாக மாநாடு எடுத்து கூறி புரிய வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 6 தீர்மானங்களை இந்த மாநாடு நிறைவேற்றியது. 1. திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும். 2. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு பாராட்டுக்கள். 3. குன்றம் குமரனுக்கே சொந்தம் என முருகன் மலைகளை காக்க வேண்டும். 4. தமிழகத்தில் உள்ள கோவில்களில் இருந்து இந்த சமய அறநிலைத்துறை வெளியேற வேண்டும். 5. தேர்தல்களில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்து விரோதிகளுக்கும் தேச விரோதிகளுக்கும் ஓட்டு போடக்கூடாது. 6. சஷ்டி தினத்தன்று சஷ்டி கவசத்தை ஒன்று சேர்ந்து பாட வேண்டும். முருக பக்தர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டில் ஆன்மீக புரட்சி ஏற்படும் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காட்டேஸ்வர சுப்பிரமணியம் தெரிவித்தார். கண்ணப்பா திரைப்படம். தெலுங்கில் வரலாற்று புதினத்தை தழுவி உருவாகியிருக்கும் ஆன்மீக திரைப்படம் கண்ணப்பா. மிகவும் பிரபலமான மகாபாரதம் தொடரை இயக்கிய பாலிவுட் இயக்குனர் முகேஷ் குமார் சிங் இத்திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். வரலாற்று பின்னணியில் கடவுள் சிவனை வழிபடும் அவரது தீவிர பக்தன் கண்ணப்பரை பற்றிய கதையை தழுவி இப்படம் உருவாகி இருக்கிறது. இத்திரைப்படத்தில் பிரபல தெலுங்கு நடிகர் விஷ்ணு மஞ்சு கண்ணப்பர் வேடத்தில் நடித்துள்ளார். மேலும் மோகன்லால், பிரபாஸ், காஜல் அகர்வால், அக்ஷய்குமார், பிரீத்தி முகுந்தன், மோகன் பாபு உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றனர். பான் இந்தியா அளவில் உருவாகியுள்ள இப்படம் ஜூன் 27 அன்று வெளியிடப்பட்டது. கண்ணப்பா படத்தை பார்த்து வியந்து பாராட்டிய ரஜினிகாந்த். கண்ணப்பா படத்தை ரஜினிகாந்துக்கு மோகன் பாபு, விஷ்ணு மஞ்சு போட்டு காட்டியுள்ளனர். படத்தை பார்த்த ரஜினிகாந்த் பாராட்டியுள்ளார். படத்தையும் விஷ்ணு மஞ்சின் நடிப்பையும் அவர் பாராட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஜினிகாந்த் பகிர்ந்த கருத்தை விஷ்ணு மஞ்சு வெளியிட்டுள்ளார். இது குறித்து சமூக வலைதளங்களில் அவர் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்துள்ளார். கண்ணப்பா படத்தை ரஜினிகாந்த் பார்த்தார். படத்தை பார்த்த பிறகு என்னை இருக்க அணைத்துக் கொண்டார். கண்ணப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு சொன்னார். இந்த தருணத்துக்காகத்தான் நான் கடந்த 22 வருடமாக காத்திருக்கிறேன். அந்த கனவு இப்போது நிறைவேறிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு என்று விஷ்ணு மஞ்சு கூறியுள்ளார். கடைசியாக ஒரு சுவையான செய்தி. அருப்புக்கோட்டை விநாயகர் கோவிலுக்கு எந்திர யானை. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வீரலட்சுமி நகரில் செல்வ விநாயகர் கோவில் மற்றும் வாராகி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு நடிகை த்ரிஷா மற்றும் தன்னார்வ அமைப்பினர் இணைந்து ரூபாய் 6 லட்சத்தில் எந்திர யானையை வழங்கியிருக்கிறார்கள். 3 மீட்டர் உயரமும் 800 கிலோ எடையிலும் நிஜ யானை போன்று பிரம்மாண்டமாக இந்த எந்திர யானை உள்ளது. அதற்கு கஜா என பெயரிட்டு இருக்கிறார்கள். கேரளாவில் உருவாக்கப்பட்ட எந்திர யானைக்கு தந்தங்கள், கண்கள், காதுகள் அனைத்தும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. சக்கரங்கள் மூலம் வீதியுலா அழைத்து செல்ல முடியும். சுவாமி ஊர்வலத்துக்கும் பயன்படுத்த முடியும். இந்த எந்திர யானை காதுகள், தும்பிக்கை மற்றும் தலையையும் அசைக்கிறது. பக்தர்களுக்கு ஆசீர்வாதமும் செய்கிறது. இந்த எந்திர யானையை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி மேளதாளங்கள் முழங்க கோவிலில் நடைபெற்றது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன், லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்தும், லதா யோகேஷும் வாசித்த செய்தி மடல். அடுத்த ஒளிபரப்பு ஜூலை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லண்டன் நேரம் பகல் 1 மணிக்கும், இந்திய நேரம் மாலை 5:30 மணிக்கும் நடைபெறும். நன்றி, வணக்கம்.